ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் பேக் தாங்க. நீங்கள் வந்து ரொட்டீனாக கேட்ட ஒரு கமெண்ட்டுக்கு தான் இந்த வீடியோ ஒரு ஆன்சராக இருக்க போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, டேண்ட்ரஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி டேண்ட்ரஃப்க்கு நிறைய ஹேர் பேக் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். உடனே குறைஞ்சிடாதுங்க. நம்ம வந்து ஒரு 4 வாட்டி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு 4 வாட்டி யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேண்ட்ரஃப் குறையும். இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சம்மரில் விட வின்டரில் வந்து அதிகமாக டேண்ட்ரஃப் வருங்க. அதுக்காக வந்து நம்ம நிறைய இது பார்ப்போம். நிறைய ஹேர் பேக் போடுறது, அதே மாதிரி நிறைய பேர் இந்த நல்லா சுரண்டி குளிச்சா டேண்ட்ரஃப் வர்றது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அந்த டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வின்டர் சீசனில் வந்து ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் வந்து டாட்டாக வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எனக்குமே அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. இப்போவுமே எனக்கும் டேண்ட்ரஃப் இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஹேர் பேக் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு ரிசல்ட் ஓகேவா, ஓகே மீன்ஸ் குட்டாக இருக்கிற மாதிரி ஹேர் பேக் அப்படின்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் பேக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சுங்க. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால கோல்டு வருமானு கேட்பீங்க. இந்த ஹேர் பேக் வந்து சைனஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கோல்டு வரும். நீங்கள் வந்து மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கிற டைமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவங்க. உங்களுக்கு எதுவுமே ஃபிசிக்கலாக மென்டலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சாரிங்க, மென்டலான்னு சொல்லிட்டேன், ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதே பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக்குக்கு என்ன பொருளெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், கத்தாழை. இது வந்து ஒரு கத்தாழை தாங்க, நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மேலே தோல் சீவிட்டு தான் சேர்த்துக்கணும். வேப்பலை, இது கூட ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துருக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு தயிர் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதெல்லாமே இந்த தோல் சீவிட்டு எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தோலை ஃபுல்லாக சீவிக்கலாங்க. நம்ம ஒரு சைடு மட்டும் தோல் சீவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கூட எடுக்கலாம். அப்படி பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி தான் இருக்கும். நான் ஃபுல்லாக சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க, ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் தோலை எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு சின்ன இது மட்டும் இருக்கும், அது பிரச்சனை இல்லைங்க, நம்ம அரைக்கிறது தான். அப்படியே குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இனி மற்ற பொருள் எல்லாமே இது கூட சேர்த்துடலாம். வேப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா அரைப்பட்டு வரும். லைட்டாக வாடின மாதிரி ஆயிடுச்சு. கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க, இந்த மாதிரி ஸ்பூனில். இல்லை கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த தயிரில் டப்பாலே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இனி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க, அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைக்கணுங்க, அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. நம்ம தயிரும் ஊற்றிருக்கனால
தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணியை வந்து அவாய்ட் கூட பண்ணிக்கலாங்க, இன்னும் திக்காக வரும். இன்னும் ஹேர் அப்ளை பண்ணிக்கலாங்க. மெயினாக இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுறது டேண்ட்ரஃப்காக தாங்க. டேண்ட்ரஃப் அண்ட் ஒயிட் கலரில் சின்ன சின்னதாக டாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது எங்கே அதிகமாக பிரச்சனை இருக்கோ, எங்கே டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் டிப்பில் வந்து லைட்டாக அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கிற இடத்துல லைட்டாக சுரண்டி, ரொம்ப போட்டு சுரண்டிடாமல் லைட்டாக சுரண்டி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்போ அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த ஒயிட் பிம்பிள் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டு சுரண்டிடாதீங்க. சும்மா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே ஒரு 2 டைம் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். உடனே வந்து கம்மியாகாது. நீங்கள் ரெகுலராக ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். இப்போ சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால என் கண்ணெல்லாம் தண்ணி வருதுங்க அந்த காரலுக்கு. இங்கே பாருங்கள் என் கண்ணில் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகுங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது மற்ற பொருள் எல்லாமே நார்மலாக நம்ம போடக்கூடியது. இதை சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சீக்கிரமாக க்யூர் ஆகும். அதனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஹேருக்கு ரொம்ப நல்லது. நல்லா சேர்த்துருக்குங்க. பாருங்க நான் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கண் எரிச்சலாக இருக்குது. காற்று ரொம்ப அடிக்கிறதுனால கண் நல்லா எரியுது. கண் எரிஞ்சால் பரவாயில்லைங்க, நமக்கு வந்து டேண்ட்ரஃப் போகணும், அதுதான் முக்கியம். அதனால நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நான் இனி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நான் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற விட்டுட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தாவே தெரியும் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு. இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப காற்று, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. அதனாலே நான் கொஞ்ச நாள் ஹேர் பேக் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இந்த வின்டரில் எப்போவுமே டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாயிருங்க. அதனால சம்மரை விட வின்டரில் தான் வந்து இன்னும் பாடி ஹீட் அதிகமாகும். அந்த குளிருக்கு வந்து இன்னும் பாடி ஹீட் அதிகமாகுங்க. அதனால் என்னென்னா அதிகமாக டேண்ட்ரஃபும் வந்துடும். அதனால் சம்மரில் விட வின்டரில் தான் வந்து நம்ம அதிகமாக கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.